ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிறது ராகி மால். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், நான் 1/2 கிலோ ராகி வாங்கியிருக்கேன். கேழ்வரகு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கேழ்வரகு வேறு ராகி வேறுன்னு நினச்சிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அதை இதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி கொட்டிக்கலாம். நல்லா சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். அதில் எப்படினாலும் டஸ்ட் இருக்கும். நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிக்கங்க. அதில் கல் கூட இருக்கும் லைட்டாக, அதனால் நம்ம கழுவும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க. காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் நல்லா முளை கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நம்ம முளை கட்ட போகிறோம். பாருங்கள், இதை மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, தட்டு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா எடுத்து ஊற வச்சதை மூட்டை கட்டிக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் முளைச்சி வரும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிக்கலாம். 4 பக்கமும் பிடிச்சி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ஒரு கயிறு போட்டு கட்டிக்கோங்க. நான் அந்த துணியிலே கட்டியிருக்கேன். அந்த தண்ணியெல்லாம் தட்டில் வச்சுருக்கேன்னா அந்த தண்ணியெல்லாம் அதில் இருந்துடும். நீங்கள் இதை கட்டி தொங்க விடுறதுனால தொங்க விடலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஒரு இது மேலேயும் வைக்கலாம். ஒரு ஜல்லடை மேலே வச்சிட்டிங்கன்னா அது தண்ணி ஃபுல்லாக இருந்து நல்லா முளை கட்டி நல்லா வந்துடும். மறுநாள் விட்டுட்டு அதுக்கு மறுநாள் எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா முளைச்சி வந்துடும். மறுநாள் காலையில் ஒன்றை விட்ட ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா முளைச்சி, இதை பாருங்கள், இந்த மாதிரி வரும். முளைச்சி வந்தால் தான் ரொம்ப நல்லது. அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி முளைச்சி வந்ததும் லைட்டாக முளைச்சி வந்தால் போதும். அதை நல்லா எடுத்து வறுத்துக்கிறேன். அந்த பச்சை ஈரப்பதம் எல்லாம் போகணும். அதுக்காக தான் இப்போ வறுக்கிறோம். நல்லா வறுத்துக்குங்க. நல்லா நம்ம வறுக்கலன்னா அது ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக வண்டு பிடிக்கும். அதுக்காக தான் பாதாம் எடுத்துருக்கேன். ஏலக்காய், முந்திரி எல்லாம் போட போகிறோம். அப்புறம் பார்லியும் ஆட் பண்ண போகிறோம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பார்லியை இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர்ற வரையும் வறுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பொருளாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ முந்திரி பாதாம் வறுத்துக்கலாம். பாதாமை முதல்ல நல்லா வறுத்துக்குங்க. ஒன்றா வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்று ஒரு மாதிரி வறுக்கிறது. நல்லா ஹீட் ஆகணும். நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், பார்லி எடுத்துருக்கேன் 1/4 கிலோ. 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ எடுத்தால் போதும். நீங்கள் 1/4 கிலோ செய்கிறதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். நான் பாதாம் 150 கிராம், முந்திரி 150 கிராம் எடுத்திருக்கேன். அது மேலேயே இருக்கும். நான் வீட்டில் வச்சுருந்தேன், அதனால் அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், ஏலக்காய் ஒரு 50, ஏலக்காய் ஒரு 10 எடுத்துக்கோங்க.
நல்லா அதையும் லைட்டாக வறுத்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் வாசனை ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா இன்னும் ஒரு 2-3 போட்டுக்குங்க. முந்திரி கொஞ்சம் நல்லா வறுப்படணும். எதனாலனா அது சீக்கிரமாக எறும்பு ஏறிடும் முந்திரியில், அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் நமுத்த மாதிரி ஆகிடும். நல்லா வறுபடட்டும். அப்புறம் ஒன்றா அரைச்சிக்கலாம். தனித்தனியாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா காத்தார வச்சு கொஞ்சம் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா மிஷினில் கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் சுத்தமாக இருக்கான்னு பார்த்து கேட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜெலிச்சும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நல்லா நைஸாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அதை இதையும் அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறேன் நான். நீங்கள் காஃபி டீலாம் குடிக்கிறத விட இது பாருங்கள், இது கூட குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். காஃபி டீலாம் குடிக்கிறத விட இதை மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க நாம் எல்லாருமே குடிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் இப்போ அரைக்கும் போதே கூட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் வேணும்னாலும் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆரஞ்சு கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்க அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோவுக்கு நான் 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் முந்திரிலாம் அது கூட அரைக்கும் போது கொஞ்சம் நைஸ் ஆகாது. சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரையும். பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா காத்தார வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டெய்னரில் போட்டு. ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு வரும். இது நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நல்லா நம்ம பாலை காசி நல்லா கொதிக்க வச்சு நல்லா அதில் நமக்கு தேவையான அளவுக்கு எத்தனை பேர் குடிக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடிடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம வெடிக்கட்டி குடிக்கிறதுனாலும் குடிச்சிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.